காசுக்காக மகாலட்சுமி என்ன கல்யாணம் பண்ணிக்கல, கட்டில் மட்டும் வாழ்க்கை இல்ல. ரவீந்திரன் நச்சு பதில். காசுக்காக மகாலட்சுமி என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு ப்ரொடியூசர் ரவீந்திரன் பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர் ரவீந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதி திருப்பதியில கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணத்துல 2 பேரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவுமே ரகசியமா இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல தான் இவங்களோட கல்யாண போட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்கன்னு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆயிட்டா கூட இந்த நிலையிலும் ஹாட் டாபிக்கா இவங்களோட கல்யாணத்தை பத்தின பேச்சு தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இளம் ஜோடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போவாங்கன்னு பார்த்தா மகாபலிபுரத்திலேயே ஹனிமூன் கொண்டாடிட்டு எல்லா சேனல்ஸ்க்கும் வளைச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்க 2 பேரும் கொடுத்த பேட்டியில திருமணத்தை ரகசியமா பண்ண காரணம் என்னன்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பெரிய காரணம் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆடம்பரமா தடபுடலா எப்படிலாம் கல்யாணம் நடக்கணுமோ ஆசைப்பட்டோமோ அப்படி எல்லாமே ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப எங்களுக்கு வாழ்க்கையை பத்தின புரிதல் இருக்கிறதுனால 2வது கல்யாணத்தை திருப்பதியில பண்ணிக்கிட்டோம். 2வது கல்யாணத்து வரைக்கும் யாரும் பண்ணிக்கிட்டது இல்லையா. உச்ச நட்சத்திரங்கள இருந்து பிரபல நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெற்றிகரமா வாழ்ந்திருக்காங்களே. ஆனா எங்களோட கல்யாணத்தை இப்படி வியந்து பார்க்க காரணம் என்னன்னா என்னோட உருவம் மட்டும்தான். இப்படி ஒரு அழகான பொண்ணு எப்படி கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற எண்ணம் எல்லார் மனசுலயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வேற ப்ரொடியூசர்ன்றனால பணத்துக்காக நடந்த கல்யாணம் பேசுறாங்க. பணத்துக்காக தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது அரேஞ்ச் மேரேஜ்ல தான் நடக்கும், லவ் மேரேஜ்ல நடக்காதுன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2வது கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற பொண்ணு நிச்சயமா பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதே மாதிரி மகாலட்சுமி பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நான் எப்படி, என் மனசு எப்படின்றது கமெண்ட் போடுறவங்களுக்கும் ட்ரோல் பண்றவங்களுக்கும் தெரியாது. என் கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். மனசை பார்த்து வரதுதான் காதல், கட்டில் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு தயாரிப்பாளர் நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு.